ஒரு பெரிய காடு. அங்க ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் இருந்துச்சு. அது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கொசு வந்து அதோட மூக்கு மேல உட்காந்துச்சு. சிங்கம் கோபத்துல தன்னோட பெரிய பலமான கையால கொசுவா ஓங்கி ஒரு அடி அடிச்சது பாருங்க. கொசு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அப்ப என்ன நடந்திருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதுல்ல? ஆமா, அதோட மூக்கு உடைஞ்சு போச்சு. கொசு விடாம சிங்கத்தோட மூக்குல கடிக்க சிங்கம் வலியால அலறுச்சுங்க. எப்பா சாமி என்னை விட்டுருப்பா, நீதான் பெரிய ஆளு அப்படின்னு சிங்கம் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருச்சான். அந்த கொசு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்லிச்சான், இனி நீ இல்லையா காட்டுக்கு ராஜா, இனி நான் தாயா காட்டுக்கே ராஜா அப்படின்னு கத்திக்கிட்டே பறந்து போச்சான். ஆனா பறந்து போகும்போது ஒரு சில வினாடிகள்லயே கவனிக்காம ஒரு சின்ன சிலந்தி வலையில போய் சிக்கிடுச்சுங்க. சிங்கத்தை ஜெயிச்ச அதே கொசு ஒரு சின்ன சிலந்தி வலைய தாண்ட முடியாம மாட்டிக்கிச்சு. ரியல் ஃபேக்ட் என்னன்னா, எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்தாலுங்க, தலகணம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வலை கூட நம்மளை காலி பண்ணிடும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, காலையில ஜிம்முக்கு போவாங்க, போயிட்டு பயங்கரமான டயட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா சாயங்காலம் ஒரு கடையில பஜ்ஜி சொஜ்ஜின்னு வாசனைய பார்த்த உடனே எல்லா டயட்டையும் மறந்து தூக்கி போட்டுட்டு அங்க ஒரு கை பார்ப்பாங்க பாருங்க, அங்க நிக்குதுங்க நம்ம ஆளுங்களோட கண்ட்ரோல். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து தூக்கத்துல தொப்பைய குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு வீடியோவை தேடுவாங்க பாருங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேடிக்கை பார்க்குறவரா, உற்சாகப்படுத்துறவரா? உற்சாகப்படுத்துறவரா இருந்தா டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு எங்களுடைய புதிய புதிய கதைகளை கேட்கறதுக்கு இப்பவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.